கட் ஹெல்த் அப்படிங்கிறது இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வயிறோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நிறைய விதமான உணவுகள் ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் கெஃபிர் அப்படின்னு சொல்ல வகையான ஒரு தயிர். நம்ம இந்த கெஃபிர் அப்படிங்கிற தயிருக்கும் நம்ம தயிருக்கும் என்ன வித்தியாசம், இது என்ன ஸ்பெஷல் இருக்குது பார்த்துருவாங்க. இந்த கெஃபிர் அப்படிங்கிறது ஐரோப்பா நாடுகள்லேருந்து வந்ததுங்க. ஒரு 3000-4000 வருஷமாக புழக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மல் தயிருங்கிறது நம்ம நார்மல் பாலில் லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற வகையான பாக்டீரியாக்கள் அந்த பாலை லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது அந்த லாக்டோஸ்லேருந்து உருவாகி புளிச்சு போகிற செய்யறதுனால வரக்கூடிய ஒரு பொருள். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஈஸியாக ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து பாலில் போட்டால் அடுத்த நாள் 12 மணி நேரத்தில் தயிராக மாறிடும். பட் இந்த கெஃபிர் அப்படிங்கிறது வெறும் 1-2 பாக்டீரியா கிடையாதுங்க. 30லேருந்து 50 வகையான நல்ல பாக்டீரியா, ஈஸ்ட், சரிங்களா, லாக்டோபெசிலஸ், அப்புறம் வந்து அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா, பெஃபிடோ பாக்டீரியம், அப்புறம் ஈஸ்ட், இது எல்லாமே கலந்தது. இது வந்து கெஃபிர் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி அந்த கெஃபிர் கிரெயின்ஸுங்கிறது தான் அந்த பாக்டீரியாலாம் இருக்கக்கூடிய ஒரு கலவை. அந்த கெஃபிர் கிரெயின்ஸை நம்ம